அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டத்தோ டாக்டர் மொஹமட் அக்மல் சாலே நேற்றிரவு 11 மணி முதல் அதிகாலை 1:25 மணி வரை டாங் வாங்கி காவல் தலைமையகத்தில் தனது வாக்குமூலத்தை அளித்தார். கடந்த வியாழக்கிழமை பினாங்கு கபாலா பத்தாஸில் நடைபெற்ற கூட்டம் தொடர்பாக இந்த விசாரணை நடைபெற்றது. அக்மாலின் வழக்கறிஞர் ஐசாட் அசாம் அக்மால் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்ததாகவும் புலனாய்வாளர்களின் சுமார் 80 கேள்விகளுக்கு பதிலளித்ததாகவும் கூறினார். 1948ஆம் ஆண்டு தேச துரோக சட்டத்தின் பிரிவு 4 அடைப்புக்குறி 1, குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 506, 1998ஆம் ஆண்டு தகவல் தொடர்பு பல்லூடக சட்டத்தின் பிரிவு 233 ஆகியவற்றின் கீழ் அவர் விசாரிக்கப்படுகிறார். அக்மல் சாலே என்ற முகநூல் கணக்கில் பதிவேற்றப்பட்ட ஒரு காணொளியை தொடர்ந்து இந்த விசாரணை தொடங்கப்பட்டதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி அக்மால் இந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக உறுதியளித்துள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.